ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். கதையை கொஞ்சம் குழப்பமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் லென்த்தியாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட்லேயும் இப்போ பார்த்தோன்னா கல்யாண மண்டபத்தில் ஆறுமுகம், சிவா, இந்த பக்கத்து அன்னபூர்ணி எல்லாரும் மாறி மாறி அவங்கவுங்களும் ஒரு அபிப்பிராயம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மகா எப்படியாவது இந்த குட்டையை குழப்பி எப்படியோ எசக்கியை வந்து காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், நம்ம நினச்சதை சாதிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வளைச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பைரவியும் சிந்துவும் வந்து இப்போ கண்டிப்பாக காயத்ரி வந்து உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, நீங்கள் எதுக்கும் காயத்ரி கிட்டே நேரடியாக போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி கிட்ட தான் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி சரி நான் காயத்ரி கிட்டே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கடையில் பார்த்தோம்னா ஏன் என்னன்னு கேட்காம ஏதோ கொஞ்சம் தலையை அசைச்சாங்க அப்படிங்கிறதுனால பார்த்தோம் மகா அப்படியே உடனடியாக வந்து எஸ்கியை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறதுக்கு அந்த பக்கத்து போயிடுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகம், சிவா, அதே நேரத்தில் பைரவி, சிந்து இவங்க 4 பேருமே சேர்ந்து இப்போ வந்து காயத்ரி கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் காயத்ரி தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஓடி போனவங்க எப்படி திரும்பி வருவாங்க, அம்மாக்காக ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க இவங்களை காட்டுறாங்க. அதாவது அவங்க காயத்ரிக்கு பார்த்த மாப்பிள்ளையை காட்டுறாங்க. அவங்க கட்டி போட்ட அந்த கயிறெல்லாம் அறுத்துக்கிட்டு வெளியில் வரதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடிங்கள்டிருந்து. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே காட்டுறாங்க இவங்க பேசும்போது அவங்க என்ன பேசினாலும் ஒரே வார்த்தை செலியன் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அன்னபூர்ணி சரி நான் போய் காயத்ரிகிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் தான் காயத்ரியோட மனசில் வந்து இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அன்னபூர்ணி வந்து நீ கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன், நான் போய் மகா கிட்ட பேசுகிறேன், உனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவான அழகான முடிவு எடுத்துகிட்டு அங்கேருந்து வராங்க. ஆனால் அப்போ வரைக்குமே செலியன் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வெளியில் வரல. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மகா வந்து எசக்கி அப்படியே மாப்பிள்ளை கோலத்தில் ரெடி பண்ணி கொண்டு வந்து அப்படியே மணவரையில் உட்கார வச்சு அதுக்குண்டான ஏற்பாடு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மணவரைக்கே வந்து அன்னபூர்ணி மகா உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. இது காயத்ரிக்கு வந்து சம்மதம் இல்லை, அதனால் இந்த கல்யாணம் வேணாம், எஸ்கி கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பேசும்போது மகா ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். உண்மையிலுமே சினிமா படம்லாம் தோற்று போயிருங்க அந்த மாதிரி மகா வந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படியே மயக்கம் வர மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு என்னக்கா பேசுகிறீங்க, எஸ்கிக்கு என்ன குறைச்சல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வளைச்சி பேசி கம்பு கேட்டுற கதையெல்லாம் சொல்லி அன்னபூர்ணி மண்டையை கழுவுறாங்க. ஆனால் இந்த ஸ்டோரி இந்த அளவுக்கு இந்த இடத்துல லென்த்தாக கொண்டு போனது கொஞ்சம் போரிங் ஆகிடுச்சு. ஆனால் இது கதையோட ரொம்ப முக்கியமான பகுதி அப்படிங்கிறதுனால தான் இப்படி கொண்டு போகிறாங்க. மக்கள்லாம் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அதை வச்சு நம்ம ஸ்கிரிப்டை மாற்றலாம். அதாவது இவங்க கல்யாணம் நடக்கிறதா வேணாமா அப்படிங்கிறது டேரக்டருக்கே இப்போ குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. கல்யாணம் நடந்தாலும் அது ஒரு பயங்கரமான ஒரு கதையாக இருக்கும், கல்யாணம் நடக்கலை அப்படின்னாலும் அது ஒரு சரியான கதையாக இருக்கும். இப்போ நடந்தால் மகா வந்து இப்படி பழி வாங்குவாங்க, நடக்கலைன்னா இந்த நடக்கலைங்கிற வெஞ்சத்தை வச்சு பழி வாங்குவாங்க. ஆக மொத்தத்தில் என்னமோ அடுத்து வரப்போகிறது எல்லாமே வில்லன் ஸ்டோரி தான் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.